ஹே எவ்ரிவான், ரீசெண்டாக ஓல்ட் மணி ஸ்டைலுங்கிறது ஒரு வார்த்தை ரொம்பவே ட்ரெண்டில் போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். அண்ட் இந்த ஓல்ட் மணி ஸ்டைலுங்கிறது ஒரு அவுட்ஃபிட் எப்படி இவ்வளோ ஸ்டைலிஷாக, ரிச்சாக அண்ட் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு தெரியுமா? அண்ட் இந்த வீடியோ பார்க்க வந்த நிறைய பேர் வந்துட்டு ஓல்ட் மணி ஸ்டைல் அவுட்ஃபிட் எப்படி வேர் பண்ணுறது அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஓல்ட் மணி ஸ்டைல்னா என்ன, அண்ட் ஒரு ஓல்ட் மணி ஸ்டைலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு அதோட ஃபேப்ரிக். ஸோ அது ரொம்பவே ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ என்ன மாதிரியான ஃபேப்ரிக் இருக்கிற கிளாத்ஸ் வந்துட்டு ஓல்ட் மணி ஸ்டைலில் வேர் பண்ணுறது, அண்ட் என்ன ஷர்ட் வேர் பண்ணுறது, என்ன பேண்ட் வேர் பண்ணுறது, என்ன ஆக்சரிஸ் வேர் பண்ணுறது, அண்ட் என்ன ஷூஸ் வேர் பண்ணுறது, அண்ட் எப்படி ஒரு ஓல்ட் மணி ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஓல்ட் மணி ஸ்டைல்னா என்ன? ஏன்னா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஓல்ட் மணி ஸ்டைல்னாவே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலாக ஓல்ட் மணி ஸ்டைல்னா என்ன? நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த ஓல்ட் மணி அவுட்ஃபிட் எல்லாத்தையுமே பாருங்கள். இதில் என்னென்ன விஷயம்லாம் காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட், அவங்க வாட்ச் அண்ட் பெல்ட்டை தவிர வேறு எந்த விதமான ஆக்சரிஸுமே ஆட் பண்ணல. அண்ட் செகண்ட், அவங்களோட அவுட்ஃபிட்டோட கலர் எல்லாமே நியூட்ரல் கலர்ஸ். அண்ட் தேர்ட் வந்துட்டு அவங்களோட அவுட்ஃபிட் எல்லாமே ப்ராப்பரான ஃபிட்டில் இருக்குது. ஸோ இதுதான் ஓல்ட் மணி அவுட்ஃபிட். ஸோ ஓல்ட் மணி அவுட்ஃபிட்டுங்கிறது சிம்பிளான அவுட்ஃபிட், மினிமலான ஆக்சரிஸ் அண்ட் நியூட்ரல் கலர்ஸ். ஸோ இதுதான் ப்ராப்பரான ஓல்ட் மணி ஸ்டைல். ஸோ வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸும் வேர் பண்ண வேணாம், ரொம்ப சங்கியான ஷூஸ் எதுவுமே வேணாம். ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே உங்களாலுமே ஒரு பர்ஃபெக்டான ஓல்ட் மணி ஸ்டைலில் வந்துட்டு ட்ரெஸ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன், ஃபேப்ரிக்ஸ். ஓல்ட் மணி ஸ்டைல்னாவே ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறது இந்த ஃபேப்ரிக்ஸ். ஏன்னா வந்துட்டு ஓல்ட் மணி ஸ்டைல்னாவே ஒரு ரிச்சான லுக்கை கிரியேட் பண்ணுறது தான் இதோட மெயின் கோல். ஸோ உங்களோட ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு ரிச்சாக ப்ரீமியமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கிற கிளாத்தில் இருக்கிற அவுட்ஃபிட்டை வேர் பண்ணுங்கள். எஜிப்தியன் காட்டன், சில்க், லினன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஓல்ட் மணி ஸ்டைலுக்குன்னே சில ஃபேப்ரிக் இருக்குது. பட் இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஒரு பட்ஜெட்லேயே ஒரு ஓல்ட் மணி ஸ்டைலை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நமக்கு சில ஃபேப்ரிக் தொட்டு பார்க்கும்போது தெரியும். பட்ஜெட்லேயே சில ஃபேப்ரிக்கில் வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமான லுக் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபேப்ரிக்கில் நீங்கள் அவுட்ஃபிட் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லினன் ஷர்ட் அண்ட் இப்போ வர டெக் ஷர்ட், போலோ டிஷர்ட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களால் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான அண்ட் ரிச் லுக்கில் வர மாதிரி ஒரு ஓல்ட் மணி ஸ்டைலை உங்களால் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரெஸ் ஷர்ட், ஒரு ப்ராப்பரான டெய்லர்ட் ஃபிட்டில் ஒரு பிளெயின் காட்டன் ஷர்ட். அண்ட் செகண்ட் ஒன், ஆக்ஸ்ஃபோர்ட் ஷர்ட், ஒரு காட்டன் ஷர்ட் தான் பட் திக்கராக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன், லினன் ஷர்ட். லினன் ஷர்ட் எப்பவுமே வந்துட்டு ஒரு ப்ரீமியமான லுக்கை கொடுக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்துட்டு நிட்டட் போலோ டிஷர்ட். ஸோ போலோ டிஷர்ட்ஸ் என்னை பொறுத்தளவில் ஓல்ட் மணி ஸ்டைலில் வந்துட்டு ஷர்ட்ஸை விட போலோ டிஷர்ட்ஸ் இன்னுமே கிளாஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக தெரியும். ஸோ என்னோட ஃபேவரட் வந்துட்டு ஷர்ட்ஸை விட போலோ டிஷர்ட்ஸ் இன்னும் சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த 4 ஷர்ட்ஸ் கண்டிப்பாக ஓல்ட் மணி ஸ்டைல் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 4 ஸ்டைல் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒன்று. ஓகே, ஒரு ஓல்ட் மணி ஸ்டைல் அவுட்ஃபிட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஷர்ட் சொல்லியாச்சு, பேண்ட் சொல்லணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பேண்ட் வந்துட்டு ட்ரெஸ் பேண்ட், ஒரு ப்ராப்பரான ஃபிட்டில். அண்ட் நான் சொல்ல போகிற கலர்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிச்சுக்கோங்க. நேவி, சார்கோல் கிரே, பிளாக், டார்க் ப்ரௌன். ஸோ இந்த கலர்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக தெரிவிங்க. அண்ட் செகண்ட் பேண்ட் வந்துட்டு ஓல்ட் மணி ஸ்டைல்னாவே இந்த பேண்ட் நம்ம மைண்டில் வந்துடும். ஃப்ளேனல் ட்ரெஸ் பேண்ட்ஸ். நீங்கள் வேறு எந்த பேண்ட் வாங்குறீங்களோ இல்லையோ இந்த பேண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா யூனிக்காக ஓல்ட் மணி ஸ்டைலுக்குனே ஒரு பேண்ட் இருக்குன்னா அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃப்ளேனல் ட்ரெஸ் பேண்ட் தான். ஸோ மறக்காமல் இந்த பேண்ட் உங்களோட ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் என்ன கலர்னு சொல்லிக்கிறேன், டேன், பெய்ஜ் அண்ட் ஒரு க்ரீம் ஒயிட். ஸோ இந்த கலர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் பேண்ட் சீனோஸ். ஸோ சீனோஸ் லைக் இதே தான், பெய்ஜ், டேன், க்ரீம் கலர். ஸோ இந்த கலர்ஸ்லாம் ஒரு அவுட்ஃபிட் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செம்ம லுக்காக இருக்கும். ஸோ சீனோஸுமே ஒரு ஓல்ட் மணி ஸ்டைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஓல்ட் மணி ஸ்டைலில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் ஆக்சரிஸ். ஸோ என்னென்ன ஆக்சரிஸ் வேணும்னு சொல்கிறேன். ஒரு சிம்பிளான லெதர் வாட்சும் ஒரு பிளெயினான ஒரு லெதர் பெல்ட்டுமே போதும். வேறு எந்த ஆக்சரிஸும் தேவை கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு மினிமலாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அவுட்ஃபிட் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரு அவுட்ஃபிட்டை பயங்கரமாக மாற்றுறதுக்கு ஷூஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ஒரு 5 ஷூஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த 5 ஷூஸை எது ரொம்ப முக்கியமோ அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அண்ட் எது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லையோ அது வந்துட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் எல்லாமே முக்கியம் தான். பட் நமக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, நிறைய ஷூஸை நம்மளால் வாங்க முடியாது, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் எது ரொம்ப முக்கியமோ அதை ஃபஸ்ட் சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறது வந்துட்டு வாங்கிக்கோங்க. பட் எப்போ உங்களால் எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினச்சிங்களோ அந்த டைமில் வாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஷூ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷூ, லோஃபர். ஏன்னா ஓல்ட் மணி ஸ்டைல்னாவே அதுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்துட்டு இந்த ஒரு லோஃபர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு லோஃபர் வாங்கிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஷூ வந்துட்டு இதுவுமே இந்த அவுட்ஃபிட்டை பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணும், செல்சி பூட். தேர்ட் ஒன், மாங் ஸ்டாப் ஷூஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் ஷூஸ். ஸோ இந்த 4 ஷூஸுமே ஒரு ஓல்ட் மணி ஸ்டைலை ப்ராப்பராக கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் அந்த லோஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இதெல்லாம் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட என்னென்ன ஷூஸ்லாம் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஒரு ஓல்டு மணி ஸ்டைலில் எப்படி ட்ரெஸ் பண்ணுறது? ஸோ சிம்பிள் தான்.
எந்த அளவுக்கு மினிமலாக உங்களோட அவுட்ஃபிட் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஸோ அதுதான் ஓல்டு மணி ஸ்டைல். ஸோ ஒரு லெதர் வாட்ச், ஒரு லெதர் பெல்ட் உங்களோட அவுட்ஃபிட் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, அண்ட் ஒரு நியூட்ரல் கலரில் ஒரு அவுட்ஃபிட், அண்ட் வந்துட்டு நான் சொன்ன இந்த 4 ஷூஸில் ஏதாவது ஒரு ஷூஸ், பர்டிகுலர்லி லோஃபர், இதை வச்சுட்டு உங்களால் ஒரு ப்ராப்பரான அண்ட் ஸ்டைலிஷான அண்ட் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஓல்டு மணி ஸ்டைல் அவுட்ஃபிட்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ராப்பரான ஓல்டு மணி ஸ்டைல். ஸோ இப்போ எனக்கு பிடிச்ச சில கலர் காம்பினேஷனில் இருக்கிற ஓல்டு மணி ஸ்டைலை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த க்ரீம் ஒயிட் போலோ டிஷர்ட்டும் டார்க் ப்ரௌன் ட்ரெஸ் பேண்ட் ரொம்பவே பிடிச்ச ஒரு கலர் காம்பினேஷன். அண்ட் இந்த அவுட்ஃபிட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ஓல்டு மணி ஸ்டைல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா. அண்ட் செகண்ட் அவுட்ஃபிட் இந்த ப்ளூ கலர் ஷர்ட் அண்ட் பெய்ஜ் கலர் பேண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்டை சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த 2 கலர் காம்பினேஷன் அண்ட் இந்த அவுட்ஃபிட் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. அண்ட் இதை தாண்டி நிறைய அவுட்ஃபிட் இருக்குது, பட் எல்லாத்தையுமே இந்த வீடியோ காமிச்சிட்டு இருக்க முடியாது, ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்தாக போயிடும். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஓல்டு மணி ஸ்டைல்னா என்ன அண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.